ஏழும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், அறிவுறுத்தலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே என்று நினைந்த அறுப்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்த்த சங்கம் திறந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் முறைவிடா மனமும் பொய்விடா ஒழுக்கமும் பொருந்தேன். கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேற்றுதற்கு சென்றேன். உண்பனே நினும் உடுக்கனை நினும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலம்சார் பண்பனே நினையே நம்பினேன். கைவிடையல் இணையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று தாய்மான சுவாமிகள் பாடல்கள் பராபரக்கண்ணி அப்படின்ற தலைப்பில் இப்போ இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த பராபரக்கண்ணி கன்னி வகை பாடல் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான பாடல் திரட்டிலிருந்து சொல்லப்படுகின்றது. கன்னி வகைங்கிறது இரண்டு பாடல்கள் கொண்டது, இரண்டு வரிகள் கொண்டது. ஒரு மாலையில் பூ கட்டும்போது மேலே 2 பூக்கில் 2 பூ வச்சு கொஞ்சம் இடம் விட்டு அப்படியே கட்டுனா அதுக்கு பேர் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டப்பட்ட பாடல்கள் இந்த பாடல்கள். இதே தலைப்பின் கீழே யாரெல்லாம் என்ன பாடல்கள்லாம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தலைப்பின் கீழே பட்டினத்தார் அவர் பட்டினத்தார் மெய்ஞான புலம்பல் அப்படின்னு அந்த தலைப்பில் இதே 2 வரியில் வச்சிருக்கிறாரு. பத்திரகிரியார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஞானி, அவர் மெய்ஞான புலம்பல் அப்படிங்கக்கூடிய பட்டினத்தார் மெய்ஞான புலம்பல், பத்திரகிரியார் மெய்ஞான புலம்பல் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இதெல்லாம் பாடியிருக்கிறாங்க. தாய்மான சுவாமிகளும் பராபரக்கண்ணி, எண்ணாக்கண்ணி, பைங்கிலிக்கண்ணி அப்படிங்கக்கூடிய வெவ்வேறு தலைப்புகளில் தாய்மான சுவாமிகளும் பாடியிருக்கிறாரு. இந்த பெரிய பெரிய பாடல்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் கன்னி வகை பாடல்கள் இன்றையிலிருந்து தொடங்குது. இன்றைக்கு எத்தனை பாடல்கள் நீங்கள் உள்வாங்குறீங்க, உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ சுலபமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி 10 கன்னிகள் உங்களுக்கு சொல்லலாம் நான் நினச்சிட்ருக்கேன். இல்லைம்மா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய சொல்லலாம். இல்லை 10 கன்னியை நாங்கள் உள்வாங்கிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் 10 கன்னியை தினப்படி சொல்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிடலாம். சீராரும் தெய்வத்திரு தாய்மான சுவாமிகள் பாடல் பராபரக்கண்ணி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். சீராரும் தெய்வத்திரு அருளாம் பூமி முதல் பாராதி ஆண்ட பதியே பராபரமே. இப்போ பராபரக்கண்ணி அப்படின்னா பரம் அபரம், பரத்திற்கெல்லாம் மேல் பரமான ஒன்றை பற்றி நம்ம சொல்கிறோம். பராபரக்கண்ணி அப்படிங்கிறது பரத்திற்கெல்லாம் மேல் பரம். அப்போ அதுக்கு மேலே இன்னும் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையில் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்படிங்கும்போது பாராதி ஆண்ட இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அவருடைய தலைமையின் கீழ் தான் செயல்பட்டு வருகின்றது. அப்போ சீராரும் தெய்வ திருவருளாம் பூமி முதல் பஞ்சபூதங்களுடைய இயக்கம். பூமி முதல் பார் அப்படின்னா பஞ்சபூதங்களில் இந்த பூமி, அப்புறம் காற்று, நிலம், நீர், ஆகாயம், தீ, இவை எல்லாமே பஞ்சபூதங்களில். அப்போ பார்னா இந்த பூமி முதல், விண்ணுனா ஆகாய மலையாக இறைவன் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் ஆண்ட பராபரம் அப்படிங்கிறாரு. சீராரும் தெய்வ திருவருளாம் பூமி முதல் பாராதி ஆண்ட பதியே பராபரமே. இப்போ நீ பராபரமே, நீ தான் பார் முதல் எல்லாத்துக்கும் ஆண்டுகிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல ஒரு காப்பு செயல் மாதிரி வைக்கிறார். சீராரும் தெய்வ திருவருளாம் பூமி முதல் பாராதி ஆண்ட பதியே பராபரமே. கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல் அருள் விண்ணூறு இருந்த இன்ப வெறுப்பே பராபரமே. இப்போ கண்ணார கண்டோர், உன்னை யாரெல்லாம் கண் ஆறும்படியுமாக கண்டார்களோ, இப்போ கண்ணில் பெறக்கூடிய ஒரு ஞான ஒளி அப்படிங்கக்கூடிய அருள் அனுபவம் ஒன்று இருக்கு. அந்த கண்ணில் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை பெற்றவர்கள் மீண்டும் தாயாருடைய கருவில் போய் அவங்க பிறக்கிறது இல்லை. அப்படி காட்சியை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் பிறவி நீக்கம் அப்படிங்கக்கூடியது இருக்கு. அதனால அதை அவர் வலியுறுத்தி, நீங்களும் பிறவி நீக்கம் பெற யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்கெல்லாம் கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல், கருப்பொருள்னா இனி தாழ்வயிற்றில் ஒரு கருவில் போய் அடையாமல், கருப்பொருள் காணாமல் அருள் விண்ணோடு இருந்த இன்ப வெறுப்பே பராபரமே. எம்பெருமான் எப்படி இருக்கிறாரு, விண்ணோடு இருந்த இன்ப வெறுப்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த நான் சொல்லக்கூடிய மலை ஆனந்த மலை. இன்ப வெறுப்பு, வெறுப்புனா மலை, நான் சொல்லக்கூடியது ஆனந்த மலை. அந்த ஆனந்த மலை எங்க இருக்கு? உங்களுடைய உடலில் பெறக்கூடிய பயிற்சி மூலமாக. அந்த பயிற்சி உங்களுடைய உச்சந்தலையை தாண்டி அது போகும்போது அகண்டிதாகாரமாக பரவி இருக்கக்கூடிய அந்த ஆனந்து
இன்பமயமானது. அதை நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா இன்பமலையாக அது உங்களுக்குள்ள வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணாரக் கண்டோர் கருப்பொருள் காணாமல் அருள் விண்ணோடு இருந்த வெண்பவர்க்கே பராபரம். கண்ணில் பெறக்கூடிய ஞான ஒளிதான் அந்த அகண்டிதாகரத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடியது. நீர் எதுவும் கூட்டிட்டு போகாது. இப்போ நம்ம வான்வெளியில இப்போ நம்ம ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போனோம்னா ஃப்ளைட்ல போயிடலாம். நமக்கு சொந்தமா ஒரு ஹெலிகாப்டர் வச்சு கூட ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கூட போய் இறங்கிக்கலாம். அது வான்வெளியில தான் பயணிக்கக்கூடியது. அந்த மாதிரி பயணத்தை நான் சொல்லலை. கண்ணில் பார்க்கக்கூடிய ஞான ஒளியை கண்டால் அந்த அந்த கண்ணில் ஒளிரக்கூடிய ஒளியானது உங்களுக்கு உச்சந்தலைக்கு அழைச்சிட்டு போய் உச்சந்தலை கடந்த அருள் அனுபவத்துக்கு அதை அழைச்சிட்டு போகும். அந்த அருள் அனுபவம் பெற்றவர்கள் தான் இனி தாய் வயிற்றில் பிறக்க மாட்டார்கள். அவங்க வந்து கருப்பொருள் காணார் அப்படிங்கிறார். இனிமேல் தாய் வயிற்றுல பிறக்கக்கூடிய கருவாக பிறக்கக்கூடிய தன்மையை அவர்கள் பெறமாட்டார்கள் அப்படிங்கிறாரு. கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல் அருள் விண்ணோடு இருந்த இன்ப வெறுப்பே பராபரமே. சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்து உதவ வந்த கருணைமலையே பராபரமே. நான் வந்து ஒன்னே சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், இடையீடு இல்லாம சிந்திக்கிறேன். நீ கொடுத்த அந்த மோன அனுபவத்தில் தோய்ந்திருக்கிறேன். அப்போதைக்கு அப்போது என் மனம் அங்க போகுது இங்க போகுது. ஆனா அது பின்னால நான் போகல. எம்பெருமான் கொடுத்த அருள் அனுபவம் இவ்வாறு இருக்க என் மனதே நீ வந்து அங்க போறிய இங்க போறியன்னு அதை தடுத்து பிடித்து நிறுத்தி நான் மீண்டும் உன்னுடைய பாதகமலங்கள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு நான் சரணாகதி பண்ணி கேட்கிறேன். எப்படியாவது என்னை நீ வந்து இதுல இருந்து விடுதலை பண்ணி காப்பாற்ற வேண்டும். நான் அருள் அனுபவம் முற்று நான் அதில் நிற்க வேண்டும்னு சொல்லி நான் மீண்டும் நான் அருள் அனுபவத்துல தோய்ந்து நின்றேன். திரும்ப எனக்கு உடல் அனுபவம் வந்தபோது என்னுடைய மனம் அங்கும் இங்கும் அலைபாய்ந்தது. அந்த அலைபாயாத தன்மை வேண்டும் ஒன்றை சரணாகதி பண்ணினேன். அப்படி சரணாகதி பண்ணும்போது என்னுடைய சிந்தனையை நீ தெரிந்து கொண்டாய். நான் என்ன சிந்திக்கிறேன், நான் எவ்வாறு சரணாகதி பண்றேன், அந்த அருள் அனுபவத்தை இழந்ததனால் நான் பெறக்கூடிய கஷ்டங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன, அருள் அனுபவத்தில் தோய்ந்திருந்த போது என்னாலும் என்பவர்த்தே அப்படிங்கக்கூடியது என்ன. அருள் அனுபவத்தை பிரிஞ்ச போது என்னுடைய மனம் தளர்ந்து விட்டது. அதனால சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மலையே பராபரம். இப்ப நீ வந்து கருணை மலையாக வந்து எனக்கு ஞானத்தை தரக்கூடியவன். சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தேன். நான் என்னெல்லாம் சிந்திக்கிறேன்னு உனக்கு தெரியும்பா. தனியா வந்து நான் சிந்தித்த எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட முழுமையா சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிந்தித்த எல்லாம் சிந்தை அறிந்தேன். நான் என்ன சிந்திக்கிறேன் அப்படிங்கிறது மற்ற பேர்கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் உண்மையா சொல்ல முடியாது. ஆனா இறைவன் வந்து அவன் நம்ம சொல்லாட்டியுமே அவனுக்கு புரியும். இன்னொன்னு நம்ம ஏதாவது மறைச்சு வச்சிருந்தா கூட ஒரு ஸ்கேன் பண்றோம் ஏதாவது ஒண்ணு பண்ணி பாக்குறோம்னா அந்த ஸ்கேனுக்கு வந்து தெரியாமல் மறைந்து கொள்ளக்கூடிய கட்டிகள் எத்தனையோ நோய்கள் நாங்க நல்லா தான் பண்ணணும், ஸ்கேன் பண்ணோம் அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த கட்டி எப்படி வளர்ந்தது எப்படி இவங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. இவைகளுக்கெல்லாம் நம்மளுடைய மறைந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத கட்டிகள்லாம் உண்டு. ஆனா ஞான அனுபவம் பெற்றவர்களுக்கோ இறைவனுக்கோ தெரியாத கண்ணுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அதனால அவர் சொல்றாரு சிந்தித்தையெல்லாம் என் சிந்தை அறிந்தேன். நான் என்ன சிந்திக்கிறேன்னு உனக்கு தெரியத்தானே செய்யும். உனக்கு ஒளிச்சு மறைச்சிக்கிட்டு நான் இந்த உலகத்துல உண்டான மக்கள்கிட்ட வேணா சொல்லலாம், நான் எப்போதும் இறைவனை சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பொழுதுக்கும் ஞான அனுபவத்தை பற்றியா சிந்திக்கிறேன். என்னுடைய உடல் என்னுடைய உயிர் என்னுடைய உணர்வு அனைத்தும் நான் வந்து அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் வேணா வாய்ப்பேச்சுக்கோனா உங்ககிட்ட சொல்லலாம், நீங்க வேணா நம்பலாம். ஆனா இறைவன் வந்து நம்புவானா? நான் என்ன சிந்திக்கிறேங்கிறது அவனுக்கு தெரியும். என் மூச்சு என்ன, என் பேச்சு என்ன, என்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு அணுவினுடைய மாற்றம் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கிறதுனால சிந்தித்தையெல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மலையே பராபரம். நான் என்ன சிந்திக்கிறேன்னு உனக்கு தெரியும்ப்பா. நான் உன்னைத்தான் சிந்திக்கிறேன், உன் அருளைத்தான் சிந்திக்கிறேன், அதுல தோயத்தான் நான் விரும்புறேன். அப்படி நான் தோய விரும்பிய போது சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்து உதவ வந்த கருணை மலையே பராபரம். நீ எனக்கு உதவி செய்வதற்காக வந்த கருணை ஊற்று பராபரமே அப்படிங்கிறார். ஆறாமதே அரசே ஆனந்த வெள்ள பேராரே மோனப்பெருக்கே பராபரமே. ஆறாமதே நீ வந்து அமுதமாக இருக்கிற. அமுதம் வந்து இப்ப என்ன அமுது அப்படின்னா அமுதுல வந்து 2 வகையான அமுது இருக்கு. என்ன அமுது அப்படின்னு சொல்லி என்ன அமுதுன்னு சொல்லி சொல்றேன். ஒரு அமுது வந்து கடல் கடையும் போது பார்க்கடல் கடையும் போது வந்த அமுது. அந்த பார்க்கடல் கடையும் போது வந்த அமுது என்ன செய்தது அப்படின்னு கேட்டேன்னா இப்ப நமக்கெல்லாம் வந்து எனக்கு ஆயுள் வந்து நான் பிறந்த உடனே என்னுடைய ஆயுள் எத்தனை வயது எத்தனை மாதம் அப்படிங்கிறது எல்லாரும் கணிச்சு வச்சிருப்பாங்க, ஜோதிடத்துல கணிச்சு வச்சிருப்பாங்க.
விஞ்ஞானிகளுடைய கூற்றுக்கு தெரியும், இந்த குழந்தை வந்து 60 வயசு மத்தியம ஆயுள், இது நீண்ட ஆயுள் 80 வயசுக்கு பிறகு இருக்கும், இது அற்ப ஆயுள் 40 வயசுக்குள்ளார போயிடும். இதெல்லாம் வந்து நமக்கு கணிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து எனக்கு ஆயுள் கணிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த அற்ப ஆயுளே 40 வருஷம் வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு நிர்ணயம் இருக்கு. மத்தியம ஆயுள் 70 வயசு வரைக்கும் இருக்குன்னு ஒரு நிர்ணயம் இருக்கு. பூரண ஆயுள் 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு பூரண ஆயுள் இருக்கு. அந்த பூரண ஆயுள் இருக்கும் வரைக்கும் அந்த அமுது சாப்பிட்டா, எது பார்க்கடல் கடையும் போது ஏற்படும் அமுது சாப்பிட்டா, எனக்கு பூரண ஆயுள் 100 ஆயுசு அப்படின்னு இருந்தா, அந்த 100 ஆயுசுக்கு இடையில நான் போகாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை அந்த கடல் அமுதுக்கு உண்டு. பார்க்கடல் கடையும் போது வந்த அமுதுக்கு நான் இடையில போகாம இருப்பதற்கு அந்த கருணை அது செய்யும். பார்க்கடல் கடையும் போது அமுதும் வந்தது, நஞ்சும் வந்தது, நஞ்சை சிவம் ஏற்றுக்கொண்டது, அமுது எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டதுன்னு ஒரு விதி. அப்ப அமுது வந்து இந்த அமுது எனக்கு விதிக்கப்பட்ட நாள் வரைக்கும் எனக்கு வச்சிருக்கக்கூடியது. 6ஆம் அமுது அப்படிங்கக்கூடியவன், 6ஆமுதன் அப்படின்னு இறைவனுக்கு ஒரு திருநாமம். 1008 திருநாமத்துல 6ஆமுதன்னு ஒரு திருநாமம். 6ஆம் அமுது சாப்பிட்டா என்ன ஆகும்னா மரணமில்லா பெருவாழ்வு. நம்ம சாகவே வேண்டாம். 100 ஆயுசு, 80 ஆயுசு, 70 ஆயுசு, 40 ஆயுசு அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இனி பிறக்காமல் கருப்பொருள் காணார் பராபரமே, தாய் வயிற்று இனிமே போய் புக மாட்டார்கள். இனிமே வந்து கருவுக்குள்ள போய் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மரணமில்லா இறந்ததானே பிறக்க போறோம், நமக்கு இறப்பே கிடையாது. அப்ப எப்படி பிறப்போம்? அதனால இறப்பே இல்லாத ஒரு தன்மைக்கு அழைத்து செல்லக்கூடியது அமுதுங்கக்கூடியது கடலமுது. கடலமுதே செங்கரும்பே அப்படின்னு சொல்லி பெருமானார் பாடுவாரு. கடலமுதுங்கக்கூடியது வேற, 6ஆமுதுங்கக்கூடியது வேற. 6ஆமுது நாம் நம்மளுடைய உயிர் உணர்வை உச்சந்தலைக்கு மேல செலுத்தும் போது எம்பெருமான் தன்னுடைய வியங்கங்கையை அனுப்பி அவனுடைய சிரசிலிருந்து வழியக்கூடிய, அதாவது நாணமில்லா சுரப்பிகள் அத்தனையும், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நாணமில்லா சுரப்பிகள் அத்தனையும் சுரப்ப செய்து நம்ம உடம்பை பண்படுத்தி இந்த உடம்புக்குள் ஊறக்கூடிய ஒரு ஊரல், அது தேன் ஊரல், அமுது ஊரல், அதுக்கு என்னென்னவோ சித்தர்கள் பேர் வச்சிருக்கிறாங்க. அத்தனை ஊரலையும் நாம் அனுபவித்து அந்த ஊரல்ல தோய்ந்து அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சாதாரணமா ஒரு தேன்ல தோயப்பட்ட எலுமிச்சங்காயோ அல்லது தேன்ல தோயப்பட்ட நெல்லிக்காயோ, தேன்ல எது போட்டானாலும் அது கெட்டு போகாது. அது தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெடுக்காது அப்படிங்கக்கூடியது தேனுக்கு ஒரு தன்மை. அப்ப அந்த சாதாரண தேனை தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெட்டு போக வைக்காது அப்படின்னு சொன்னா, இறைவன் வந்து அமுதாக இருந்து செயல்படும் போது அவன் தானும் கெடாதவன், தன்னை சார்ந்தவர்களையும் கெட்டு போக வைக்க மாட்டான். அப்ப அந்த ஊற போட்ட பொருள், அந்த ஊரல் வந்து அமுதூரல், தேனூரல், வானூரல், அதுக்கு எத்தனையோ பேர் ஊரல் அப்படின்னா கெட்டு போக விடாம பாதுகாக்கக்கூடியது எல்லாத்துக்கும் பேர் ஊரல். சாதாரணமா கல்லுக்கு ஊரல் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த கல் வந்து தானே குடிச்சு கழிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நாடிக நரம்புகளையும் தூண்டி விட்டு, இப்ப கல் குடிக்கிறவங்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, கல்லை குடிச்ச உடனே அவங்களுடைய நாடி நரம்புகள்லாம் அப்படியே டென்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க எதை மறக்கன்னு நினைக்கிறாங்களோ, அந்த கல் குடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், மைண்ட் செட்டு. நான் இந்த கல்லை குடிக்கிறது என் பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுறதுக்கு, இந்த கல்லை குடிக்கிறது நான் சொத்துக்கு போய் எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போடுறதுக்கு, இந்த கல்லை குடிக்கிறது நான் வந்து என்னோட பகைக்காரங்கிட்ட போய் சண்டை பிடிக்கிறதுக்கு, அது மாதிரி நினைச்சது கல் குடிக்கிறவங்க 70% 80%. அப்போ அதை குடிச்ச உடனே அவங்க மனசுக்குள்ள என்ன செட் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரியே நடக்கும். ஆனா இந்த வானூரல், இந்த தேனூரல், இந்த 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 நாளமில்லா சுரப்பிகள்ல ஊறக்கூடிய இந்த ஊரல் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களையும் பதப்படுத்தி, அந்த அணுக்கள் தோறும் அந்த ஊரலை செலுத்தி அதை வந்து அல்லூறு ஆக்கை அமைத்தனன், அல்லூறு ஆக்கை செய்தனன் அப்படின்னு நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஊரல் அது. அந்த ஊரலா இருக்கிறதுனால அது சொல்றாரு, 6ஆமுதே அரசே ஆனந்த வெள்ள பேராரே மோனப்பெருக்கே பராபரமே. இந்த அருள் அனுபவத்தை உண்டவர்கள் சதா தானே கழிப்பிக்கும் இந்த ஊரல் சாப்பிட்டா, இது சாப்பிட்டு தான் இல்லை, இந்த அனுபவப்பட்ட எல்லாருக்கும் தன்னை அறியாமல் ஒரு கழிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு ஏற்படும், தானே கழிப்பிக்கும். அப்போ வந்து இந்த அருள் அனுபவம் இவ்வாறு உள்ளது அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. 6ஆமுதே அரசே ஆனந்த வெள்ள பேராரே மோனப்பெருக்கே பராபரமே. ஆனந்த வெள்ளம் வந்து அப்படி பேராறாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனந்த வெள்ள பேராரே மோனப்பெருக்கே பராபரமே. ஆரறிவார் என்ன ஆனந்தமறை மூலமிடும் பேரறிவே இன்பப் பெருக்கே பராபரமே. ஆனந்த மறைகள்ல எம்பெருமானை தேடி நீங்கெல்லாம் எங்க போறீங்க அப்படின்னு சொன்னா,
நான் வந்து எம்பெருமான் இருக்கும் இடம் என்ன, அதை தேடுவது எங்கெங்க, நாங்கள்லாம் மறைகள் எல்லாம் ஓலமிட்டு தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஐயா என ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்லி திருவாசகம் சொல்லுகின்றது. ஐயா நீ வந்து உன்னை எப்படி கண்டுபிடிக்க போறோம், எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அது ஓலமிடுது. நான் எப்படி கண்டுபிடிப்போம் அத ஆறறிவார் என்ன ஆனந்தமடை ஓலமிடும் பேரறிவே இன்பப் பெருக்கே பராபரமே. வேதங்கள் எல்லாம் நீ எப்படி இருக்க, உன்னை நாங்கள் எப்படி வந்து அடைவது அப்படின்னு சொல்லி ஓலமிட்டு அவர்கள் கூவுகின்றன. அந்த இன்பப் பெருக்கே பராபரமே. ஆனா அனுபவித்த அனுபவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மௌனத்தில் அப்படியே அந்த இன்ப வெள்ளத்தை அனுபவிச்சு சாப்பிட்டு அப்படியே பறந்து போறாங்க. ஆறறிவார் என்ன ஆனந்தமடை ஓலமிடும் பேரறிவே இன்பப் பெருக்கே பராபரமே. உரையிறந்த அன்பர் உலத்து ஓர் ஒளியாய் ஓங்கி கரை இருந்த இன்பக்கடலே பராபரம். உரையிறந்த அன்பர் உலத்து ஓங்கு ஒளியாய். உரை ஒரு சாதாரணமாகவே கொஞ்சம் திருவாசகம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கும்போது நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு உணர்வு சிலித்து எழுது. அந்த வாசகங்கள் உங்களை கவர்ந்து பிடிச்சி இழுக்கு. நான் வந்து இந்த அனுபவத்தை நான் எவ்வாறு படுவேன், இந்த அனுபவத்துக்குள்ள நான் எவ்வாறு மூழ்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு கணமும் நீங்க நினைக்கிறீங்க. அந்த அனுபவம், அந்த பாடல் வந்து உங்களை தைக்கும் போது, அப்போ உங்ககிட்ட யாரும் பேச்சு கொடுத்தா அந்த இடத்துல அவங்ககிட்ட எதிர்வாயாடவும் மாட்டீங்க, பேசவும் மாட்டீங்க. கொஞ்சம் கையை காமிச்சிட்டு அப்புறம் அந்த அருள் அனுபவத்துக்குள்ளே தோயணும்னு விரும்புவீங்க. அந்த ஒரு சாதாரணமா. ஆனா முழுமையாக அந்த அருள் அனுபவத்துல தோஞ்சு உடல் கடந்து, அதாவது யோக நிலையின் உச்சத்தில் போய் அதுல மிச்சமில்லாத ஒரு எல்லையில் போய் நிற்கக்கூடியவங்களுக்கு பேச்சே கிடையாது. அந்த இடத்துல பேச்சு கிடையாது, என்ன அவங்களுக்கு ஊன் கிடையாது, உயிர் கிடையாது, உணர்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க என்ன இருக்கிறாங்க, அந்த ஏகபோக வஸ்துவாக பரம் ஒண்ணுதான் அவங்க கிட்ட இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அந்த நிலையில அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. உரையிறந்த அன்பர் உலத்து ஓங்கோலியாய் ஓங்கி. அங்க ஒளிமயமாக அவன் நிற்கிறான். ஒரு தானுவே அப்படிங்கிறாரு. ஒளிமயமாக ஒரு தூண் வந்து அப்படியே நிக்குது. அது மாதிரி அவங்க நிக்கிறாங்க. உரையிறந்த அன்பர் உலத்து ஓங்கொலியாய் ஓங்கி கரை இறந்த இன்பக்கடலே பராபரமே. கரைகளெல்லாம் கடந்து போன இன்பக்கடலாக அவன் இருக்கிறான், பராபரமே அப்படிங்கிறார். உரையிறந்த அன்பர் உலத்து ஓங்கொலியாய் ஓங்கி கரை இறந்த இன்பக்கடலே பராபரமே. எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே. எத்திக்கும் தானாகி இந்த அருள் அனுபவத்தை நீங்க உணர்றீங்கன்னு வச்சுக்கோமே. யாரெல்லாம் நீங்க இந்த அருள் அனுபவத்தை பார்க்கணும் உணரணும்னு நினைக்கிறீங்களோ கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாசி நிலையம்படி மேலோட்டமாக செலுத்துறீங்க. அப்புறம் அந்த மூச்சுக்காற்று வந்து மேலெண்ணத்தின் வழியாக அது போகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது பழகி இதுக்கு மேல போகக்கூடிய எல்லை என்ன, இதுக்கு மேல போகக்கூடிய எல்லை என்ன, அந்த மோன எல்லை என்ன, அப்படி தேடி போறீங்க. அது உள்ள போனீங்கன்னா அந்த தேடல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆழமாகவும் அதிகமாகவும் போயிடும். இதுக்கு மேல என்ன இருக்கும், நான் அந்த பூரணத்திற்கு எவ்வாறு அடைவது, அது மாதிரி இங்க தேடிட்டே போவீங்க. அப்படி போகும்போது எத்திக்கும் தானாகி அப்ப இந்த உடல் வந்து இப்ப எல்லையை கட்டி கொண்டு நான் ஒன்ன உருவாக்கி கொண்டு என்னுடைய சொந்த பந்தங்கள் அப்படிங்கக்கூடிய வச்சுட்டு எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு வீடு, அப்புறம் நான் ஏறுறதுக்கு ஒரு காரு, இது மாதிரி எனக்கு என்னென்னத்தையும் வச்சுக்கிட்டு இது இருக்கு. ஆனா இந்த அருள் அனுபவம் அப்படி தோய மனம் ஒரு ஒழுங்குக்கு, ஒரு அப்பாற்பட்ட ஒழுங்குக்கு போகும்போது அந்த ஒழுங்கு நிலையில என்ன நிற்குனா எத்திக்கும் தானாகி இந்த உயிர் உணர்வு மேல சென்று அப்புறம் உச்சந்தலை வழியாக அது பரவும் போது எல்லா திசையிலும் அது மட்டும்தான் இருக்கு. எத்திக்கும் தானாகி என் இதயத்தே தோன்றி, என் இதயத்துக்குள்ள அது ஊறி போச்சு. நானும் இவ்வளவு இருந்தேன், இவ்வளவு எனக்குள்ள இருந்த ஏதோ ஒரு உணர்வு இப்படி போச்சு, மீண்டும் எனக்குள்ள வந்துருச்சு. இப்ப நான் பெற்ற அனுபவம் இதுவா? அப்ப நான் எங்க போனேன்? இந்த உடல் இந்த இது கடைநல்லூர் ஏரியா, இந்த ஏரியாக்குள்ள நான் கால் கொண்டு நான் நடந்து போகல, கார்லயும் நான் போகல, வேற எந்த வாகனத்திலையும் ஏறி போகல. அப்ப நான் எங்க போனேன்? நான் இதே இடத்துல தான் இருந்தேன். இந்த இடத்துல இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் எனக்கு தாய்மான சுவாமிகளுடைய பராபரக்கண்ணி பிடிச்சிருந்துச்சு. நான் தன்னாலே பராபரக்கண்ணியை சொல்லிட்டு இருந்தேன். அது சொல்லிட்டு இருக்கும்போது நான் எங்க போனேன்? இந்த உடல் இங்க தானே இருந்தது, உடல் நினைவு எனக்கு வரலையே. அப்ப நான் எங்க போனேன்? எத்திக்கும் தானாகி நான் போயிருக்கும்போது நான் வந்து அந்த இடத்துல நான் இல்லை, நான் செத்து போனேன். அப்ப நான் வேற என்ன இருந்தது? அவன் மட்டும்தான் இருந்தான். எல்லாமாகவும் நான் பறந்து
அகண்டிதாகாரமாக பறந்திருந்தேன். அது எத்திக்கும் தானாகி என் இதயத்தே ஊறி